எங்களுக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் நேரலை மூலமாகவும் டிவி வாயிலாகவும் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை முகமுகமாய் சந்திக்கும் அந்த நாளுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆசையாய் எதிர்பார்த்து கொண்டும் கர்த்தரிடத்திலே அந்த நாளுக்காக சீக்கிரத்திலே இந்த நாளை வாய்க்க செய்யும்படியாக கர்த்தரிடத்திலே நாங்கள் ஜெபித்து கொண்டும் இருக்கிறோம். இந்த ஊரடங்கு நாட்களிலும் நம்முடைய திருச்சபையிலே கர்த்தர் கிருபையாய் இந்த சாக்கியத்தை கொடுத்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆராதனையிலே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரை ஆராதிக்க, குடும்பமாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் நடத்தி பரலோகத்தின் தேவன் இந்த ஆராதனை மூலமாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த ஆராதனைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே செபித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் கடந்து செல்வோமாக. நாம் செபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இந்த நாளை வாய்க்க செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நேரலை மூலமாக கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு கூட பரலோகத்தின் தேவனாய் கர்த்தர் நீர் இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும். ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆராதனையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் நாளிலே ஆண்டவரே சபை நடுவிலே சபையாரோன் ஆண்டவரே கர்த்தாவே நன்றி துதிகளில் கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும். அவருடைய ஆண்டவரே கர்த்தாவே புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே இந்த ஆராதனை நீ பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக நாங்கள் உம்மை அழைக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பிரசன்னத்தை உணரும்படிக்கு ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இடைப்படுவீராக. துதியின் ஆவியை ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளாய் ஊற்றுவீராக. ஆராதனையின் ஆவி ஊற்றப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் இடைப்படும்படிக்கு உயிருள்ள வார்த்தைகள் உடைய ஜனத்தின் ஆண்டவரே இருதயத்தின் ஆழத்திலே பதிக்கப்பட கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்பட பேச வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். முழு ஆராதனையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். வெல்கம். உங்கள் எல்லாரையும் இந்த ஆராதனைக்கு நாங்கள் அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து குடும்பமாய் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க உங்களை நாங்கள் தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனைக்குள்ளாக உங்களை வழி நடத்தும்படியாக மகள் ஹேனாவும் பாடல் குழுவினரும் இசைப்போரும் ஆராதனைக்குள்ளாய் நடத்தும் போது சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து வாய் திறந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த உங்களை அன்பாய் அழைக்கிறேன். God bless, God bless. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த காலை வேளையிலே சிறிது நேரம் ஆண்டவரை பாடல்கள் மூலம் துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். அவருடைய கிருபையை உயர்த்த போகிறோம். எந்நாளும் மாறாமல் இருக்கிறது அவருடைய கிருபை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அந்த கிருபையை போற்றி துதித்து பாட போகிறோம். சேர்ந்து பாடுவோமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி தேவ கிருபை
முடியாத அளவுக்கு நிந்தைகளும் எல்லாம் நம்மளை மேற்கொள்ளும் போது நெகேமியாவுக்கு அளித்த தைரியத்தை, திட நம்பிக்கையை கொடுத்து நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். சேர்ந்து பாடுவோமாம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியாவியை அளித்து திட நம்பிக்கை தைரியம் தந்தாரே, இந்த கிருபை என்றும் உள்ளது. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே, வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள மனுஷரின் நிந்தையினாலே ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீர்களானால் நெகேமியாவுக்கு அளித்த திட நம்பிக்கை தைரியத்தை
அவருடைய பாடி மகிழ்ந்து கொண்டாட போகிறோம். அவருடைய சமூகத்திலே வேறு வேறு இடத்திலே இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர்களாய் ஒரே குடும்பமாய் சேர்ந்து அவரை உயர்த்த போகிறோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், கரங்களை தட்டி பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி, 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, எதுவாய் இருந்தாலும் அதை நீக்குகிற மருத்துவர் அவர்தான். பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. கைகளை உயர்த்தி சொல்லுமா, நன்றி, 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 நன்றி. பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. இயேசுவே, இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே, உம் இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. அன்பை எப்பொழுதும்
செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிற அந்த தேவனே, இந்த கிருபையை நன்றி செலுத்துவோமே. நன்றி 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 நன்றி. இந்த பிரசன்னத்திற்காய் நன்றி 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 நன்றி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய சூழ்நிலைகள், காரணங்கள், நீ சுற்றி நடக்க கொண்டிருக்கிற காரியங்கள் எதுவாயானாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்று போனாலும், ஒருவர் என் நம்பிக்கைக்கு பாத்திரராய் என்றைக்கும் ஒருவர் இருக்கிறார். அவரை நான் நம்புவேன், என்னாலும் அவரை நம்புவேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? சேர்ந்து சொல்லுவோமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்ன சூழ்நிலையானாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சேர்ந்து சொல்லுவோமே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை.
பலன், சுகம், ஆரோக்கியத்தை, ஆற்றுதலை, தேற்றுதலை தந்து நீர் எங்களை நடத்தி வருகிறீர். நீர் ஒருவரே அப்படி நடத்த முடியும் ஆண்டவரே. அதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வருகிறீர். வருகிற நாட்களிலும் நீங்கள் நடத்துவீர். அதற்கு நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் முழு நம்பிக்கையும் உண்மையிலே மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமை, துதி, கனம், புகழ்ச்சி எல்லாம் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் கிருபையாய் எங்களுக்கு தந்ததான திருச்சபையில் உள்ள மூப்பர்களுக்காக, தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, பிள்ளைகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை போதகர் குடும்பமாக நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் நாங்கள் கட்டளையிடுகிறோம். இந்த நாளிலே ஒரு ஆழமான, ஒரு அவசியமான, ஒரு அருமையான தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். குடும்பமாய் நீங்கள் கவனித்து கேட்கவும், இந்த வார்த்தைகளுக்கு உங்கள் இருதயத்திலே இடம் கொடுக்கவும் உங்களை தயவாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தி தொடர்ந்து கொண்டிருக்கும் போதோ அல்லது செய்தியின் முடிவிலோ கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் கமெண்ட்ஸிலே அல்லது சாட் பகுதியிலே மீ டூ என்று சொல்லி ஆங்கிலத்திலும் நானும் வருகிறேன் என்பதாக தமிழிலும் நீங்கள் பதிவு செய்வதை நான் மாத்திரமல்ல, கர்த்தரும் அதை பார்க்க விரும்புகிறார். மீ டூ, நானும் வருகிறேன் என்று உங்களுடைய பதிவுகளை நீங்கள் பதிவு செய்ய உங்களை நான் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் முதலாவது என்னோடு பேசினார். ஆகவே என்னோடு பேசின இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த வார்த்தைகளை இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34-35 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34 மற்றும் 35 வசனங்களை. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை மார்க்கு தன்னுடைய சுவிசேஷத்திலே பதிவு செய்கிறார். மார்க்கு தன்னுடைய சுவிசேஷம் முழுவதையும் மிகவும் விறுவிறுப்பாய் அவர் எழுதுகிறதை சுவிசேஷம் முழுமையும் பார்க்க முடியும். விறுவிறுப்பு நிறைந்ததான ஒரு சுவிசேஷ புத்தகம் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம். இந்த மார்க்கு, ஜான் மார்க், யோவான் என்று மறுபெயர் கொண்ட மார்க். இந்த மார்க் என்பவர் இயேசு கிறிஸ்துனுடைய நேரிடையான சீசன் அல்ல,
Mark is not a direct disciple of Christ. கிறிஸ்துவின் நேரடியான சீசன் அல்ல. He was a disciple of Jesus Christ. He was a disciple of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சீசர்களில் சீசனாய் இருந்தவன். இயேசு கிறிஸ்துவின் சீசனுக்கு சீசனாக இருந்தவன். He has not been with Jesus. அவர் இயேசுவோடு கூட இருந்தது இல்லை. But he has been with somebody who has been with Jesus. அவர் இயேசுவோடு கூட இருந்தது இல்லை, ஆனால் இயேசுவோடு கூட இருந்த ஒருவரோடு கூட அவர் இருந்தார். புரிகிறதா? இதுதான் இந்த 2000 வருஷங்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் 12 சீஷர்களில் ஒருவராகிய தோமா இந்தியாவிற்கு வந்தார். அவர் அநேகரை கிறிஸ்துவுக்குள் அவர் வழி நடத்தி சீஷராக்கினார். அந்த சீஷர்கள் தொடர்ந்து மற்றவர்களை, தங்களுடைய குடும்பத்தாரை, நண்பர்களை கிறிஸ்துவின் சீஷர்கள் ஆக்கிக் கொண்டே அந்த காரியத்தை தொடர்ந்தனர். 1977 வருஷம் தனராஜ் என்கிற ஒரு சகோதரர் என்னை கிறிஸ்துவுக்குள் நடத்தி அவருடைய சீசனாக, முதலாவது அவருடைய சீசனாக, பின்பு கிறிஸ்துவின் சீசனாக என்னை வழி நடத்தினார். நான் ஆயிரங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் சீசர்களை வழி நடத்தி உருவாக்கி கொண்டிருக்க ஒரு ஊழியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த மார்க் பேதுருவின் சீசனாய் இருந்தவர். மார்க் இஸ் a disciple of Peter. அப்படியே உங்களுக்கு ஆழமாய் இந்த காரியத்தை நான் விவரித்து சொல்ல நான் விரும்புகிறேன். கவனமாய் நீங்கள் வார்த்தைகளை கவனிக்க நான் விரும்புகிறேன். இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர். 12 அப்போஸ்தலர்கள் ஒருவராக அவர் எண்ணப்பட்டவர். இந்த பேதுரு over and over he told stories that happened when he was with Jesus. இயேசுவோடு கூட இருந்த நாட்களிலே சம்பவித்த சம்பவங்களை திரும்ப மார்க்குவிற்கு அவர் விவரித்து சொல்ல மார்க்கு அவைகள் எல்லாவற்றின் நல்ல ஒரு சீசனுக்கு அடையாளமாக அவள் எல்லாவற்றையும் கவனமாகவும் முழுமையாகவும் ஆவலாகவும் அதை குறிப்பிட்டுக் கொண்டார். கவனமாக, முழுமையாக, ஆவலாக குறிப்பிட்டுக் கொண்டார். உங்களில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைகளை, செய்திகளை கவனமாக, முழுமையாக, ஆவலோடு குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. சபை கூடி வரும் நாட்களிலே சில தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பேடுகளிலே அவர்கள் மிகவும் அழகாக, விளக்கமாக, விரிவாக அப்படியே குறிப்பெடுப்பதை நான் கவனித்திருக்கிறேன். நான் எங்கேயாலும் கடந்த நாட்களிலே கன்வென்ஷன் போன்ற இடங்களுக்கு நான் செல்லும் போது அதற்கு முந்தின வாரங்களில் கொடுத்த செய்திகளை நான் இன்னும் சில குறிப்புகளை நான் அறிந்து கொள்ள விரும்பும் போது சபையில் இருக்கிற சில விசுவாசிகளை, பெயர்களெல்லாம் சொல்ல விரும்பல, விசுவாசிகளை, என்னுடைய தாயார் முதற்கொண்டு விசுவாசிகளை நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய குறிப்பேடுகளிலே அவர்கள் குறித்து வைத்திருக்கிறதை வாங்கி நான் குறித்திருக்கிறேன். மிகவும் அழகாக கோடிட்டு பாயிண்ட் பை பாயிண்டாக நான் சொல்லுகிற காரியங்களை அப்படியே அவர்கள் குறிப்பெடுத்திருக்கிறதை கண்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன். மார்க் அப்படித்தான் பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த பொழுது நடந்த சம்பாஷணைகள், சம்பவித்தவைகள் எல்லாவற்றையும் அப்படியே விவரித்து சொல்ல மார்க் அவர்கள் எல்லாவற்றையும் மிகவும் அருமையாக, அழகாக குறிப்பெடுத்து கொண்டிருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த பேதுரு
இயேசு கிறிஸ்துவை குறித்த எல்லா காரியங்களையும் மார்க்குவுக்கு விவரித்து சொல்ல, மார்க் அவைகள் எல்லாவற்றையும் விவரமாய் எழுத, சில நாட்களிலே இந்த பேதுரு கொல்லப்படுகிறார். இப்பேதுரு கொல்லப்பட்ட பிறகு அவர் இருந்த அந்த சபை ரோம விசுவாசிகள் நிறைந்த அந்த சபையிலே அந்த ரோம விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து மார்க்குவை பார்த்து, பேதுரு உங்களுக்கு விவரித்து சொன்ன எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஒரு புத்தகமாக எழுதி தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்ள, மார்க்கு அதை சுவிசேஷமாக புத்தகமாக எழுதி பேதுரு விட்டு சென்ற அந்த ரோம விசுவாசிகளுக்கு அதை அவர் கொடுக்கிறார். 16 அதிகாரங்களில் மார்க்கு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுகிறார். இதுதான் 4 சுவிசேஷங்களிலே மிகவும் சிறிய புத்தகம், ஷார்ட்டஸ்ட் புக், ஷார்ட்டஸ்ட் காஸ்பல் புக், ரைட். மற்றவர்கள் எல்லாம் மத்தேயு 28 அதிகாரம் சொல்லுங்க, அப்புறம் லூக்கா 24 அதிகாரம், யோவான் 21 அதிகாரம். ஆனா மார்க்கு 16 அதிகாரங்கள் மாத்திரமே. இந்த மார்க்கு தான் 4 சுவிசேஷங்களிலும் மிகவும் இளம் வயது உடையவர். நான் வாசித்ததான ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி இயேசு சொன்ன அந்த சம்பவம், அதை குறிப்பிடும் மார்க்கு நேரடியான சிஷ்யனாக இல்லாதிருந்தும் இயேசுவுக்கு சீஷராவதற்கான நிபந்தனைகளை அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அவர் ஒரு நேரடியான சீஷனாக டைரக்ட் டிசைபிள் இல்லாமல் போனாலும் இயேசுவுக்கு சீஷராவதற்கான நிபந்தனைகளை, 3 நிபந்தனைகளை இந்த பகுதியிலே இயேசு குறிப்பிடுகிறதை அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிஷன்ஸ், 3 conditions to become a disciple of Jesus. இந்த நாளின் செய்தியின் தலைப்பே இயேசுவின் சீஷன் ஆகுதல், becoming a disciple of Jesus. இயேசுவின் சீஷன் ஆகுதல் என்பதே. கர்த்தர் ஸ்தோத்திரம். 34வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 8வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 8வது அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, கவனிங்கள், பின்பு அவர், பின்பு எங்கெல்லாம், அதற்கு பின்பு, அப்பொழுது என்றால் எப்பொழுது என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பின்பு அவர் என்று சொல்லி இந்த வசனம் தொடங்குமையானால் எதற்கு பின்பு என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். எதற்கு பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களையும் ஜனங்களையும் வரவழைத்து, எந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு அல்லது எந்த சம்பவத்தை தொடர்ந்து இயேசு சீஷர்களையும் ஜனங்களையும் பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்? எதற்கு பின்பு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு முந்தின வசனத்திலே இயேசு சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். Who do men say that I am? மனுஷர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார். ஒரு சீஷன் சொல்லுகிறான், உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொன்னார்கள் உம்மை எலியா என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். சில விசுவாசிகள், சில சீஷர்கள் சொன்னார்கள், மக்களில் சிலர் நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று பேசிக் கொள்கிறார்கள். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, அதெல்லாம் சரி, மக்கள் என்னை யோவான் ஸ்நானன் என்றும் எலியா என்றும் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுவது சரிதான், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி கேட்ட உடனே எல்லா சீஷனுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. என்னடா சொல்றது, மக்களை மாதிரி யோவான் எலியா அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அது கேவலமாயிரும். ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீதான் மேசியா. கிரேக்க புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து கிரேக்க மொழியிலே
பழைய ஏற்பாட்டிலே அதுவே மேசியா என்று எபிரேய மொழியிலே அழைக்கப்படுகிறது. தமிழிலே தண்ணீர் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் வாட்டர் என்று எப்படி சொல்லப்படுகிறதோ அதை போலவே கிரேக்க மொழியிலே கிறிஸ்து என்று சொல்லப்படுவது எபிரேய மொழியிலே மேசியா என்று அழைக்கப்படுகிறது. நீர் மேசியா என்று சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். இயேசு அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே அப்படியே ரொம்ப முகத்துல ரொம்ப சந்தோஷம் பாருங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படி திரும்பி பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை மத்தேயுவிலே 16வது அதிகாரத்திலே 16-17 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். வாசித்து பாருங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, கவனிங்க, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். எல்லா சீஷர்களுக்கு முன்பதாக நடுவிலே இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் சுமவும், மாம்சத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு இந்த வெளிப்பாட்டை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அதை நினைவு கூர்ந்து இப்போ மார்க்கு விடத்தில் இந்த சம்பவத்தை பேதுரு விவரிக்கும் போது சொல்கிறான், மார்க்கு அன்னைக்கு எல்லாருக்கும் மத்தியிலே இயேசு என்னை பாக்கியவான் என்று சொன்னார். என் வாழ்க்கையில சாகிற வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஒன்று உண்டானால் அது இதுதான். எல்லாருக்கும் மத்தியிலே என்னை பார்த்து பாக்கியவான் என்று சொன்னார். இத உன் மாம்சத்தில் நீ சொல்லல, என்னை மேசியா என்று உன் மாம்சத்தில் சொல்லல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று நான் பெற்ற வெளிப்பாட்டை குறித்து இயேசு என்னை பாராட்டி சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், பேதுரு விளக்கி சொல்ல சொல்ல அதை அப்படியே விலாவாரியாக மார்க்கு அதை குறிப்பிடுத்திக் கொண்டிருந்தார் என்று சொன்னேன். இந்த பேதுருவிடத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். என்ன தெரியுமா? டிரான்ஸ்பரன்சி ஆஃப் பீட்டர். டிரான்ஸ்பரன்சி ஆஃப் பீட்டர். ஒளிவு மறைவு இல்லாத தன்மையுடைய ஒரு பேதுருவை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அவடத்தில் எந்த விதத்திலும் ஒளிவு மறைவே இருக்காது. எந்த விதத்திலும் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. பேதுரு ஒரு முந்திரி கொட்டை, ரைட்? ஏன் முந்திரி கொட்டைன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, மனசுல இருக்கிறத அப்படி பட்டுன்னு சொல்றது, மனசுல இருக்கிறத பட்டுன்னு சொல்றது, அப்படி மனசுக்குள்ளாரையே வச்சுக்கிட்டு அல்ல, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு தன்மையுடைய ஒரு பேதுரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். மார்க்கு விடத்தில் இந்த காரியங்களை எல்லாவற்றையும் விவரித்து சொல்லிக்கொண்டே வரும்போது பேதுரு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான் தொடர்ந்து. என்னை மிகவும் சந்தோஷப்படுத்தின ஒரு காரியம் போலவே என்னை மிகவும் துக்கத்திற்குள்ளான ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு, இயேசு எல்லாருக்கும் முன்னால என்னை பார்த்து நீ பாக்கியவான் என்று சொன்னார். இந்த வெளிப்பாட்டை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு தந்தார் என்று சொல்லிவிட்டு எங்கள் எல்லாரையும் பார்த்து 12 பேரையும் பார்த்து இயேசு சொன்னார், தான் எப்படியாக மூப்பர்களாலும் வேத பாரகராலும் பிரதான ஆசாரியராலும் அவர் பழி சுமத்தப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்டு அவர் கொலையுண்டு பல பாடுகள் பட்டு கொலையுண்டு இன்ன விதமாக தான் மரிக்கப் போகிறேன் என்பதை இயேசு அவர் விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தார். என்ன விதமாக தாம் மரிக்கப் போகிறதை எங்களிடத்தில் அவர் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது மார்க்கு அது எனக்கு ரொம்ப வேதனை கொடுத்துருச்சு பாருங்க. என்னால் அதை சொல்றதை தாங்க முடியல. ஆகவே என்ன செய்த, I literally pulled Jesus aside. அப்படியே பேதுருவை அப்படியே அந்த கூட்டத்தை விட்டு தனியா கூட்டி அப்படியே தனியா, இங்க வாங்க ஆண்டவரே ஒரு நிமிஷம் இங்க வாங்க
சொல்லி தனியா நான் அவரை இழுத்து கொண்டு போனேன். Don't you ever say that word as long as you live. நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் இனி இந்த வார்த்தையை நீங்க சொல்லக்கூடாது ஆண்டவரே என்று நான் அவரை கடிந்து கொண்டேன். நான் அவரை கடிந்து கொண்டேன். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீ சாக கூடாது, நீ சாகவும் முடியாது. ஆகவே சாவை பற்றி இனியும் நீ பேசக்கூடாது. என்கிட்ட ஒரு பட்டயம் இருக்குது. எவனாச்சு உங்க மேல கைய போட வந்தானா, அவன் யாரா இருந்தாலும் சரி, எத்தனை பேரா இருந்தாலும் சரி, அவளை உண்டு இல்லைன்னு நான் ஆக்கிடுவேன். என்கிட்ட பட்டயத்தை நான் வச்சிருக்கிறேன். யாரும் உங்க மேல கை போட அனுமதிக்க மாட்டேன். ஆகவே நீ சாவது இல்லை, நீ சாக கூடாது என்று நான் சொன்னேன். மார்க் கேட்டுப்பாரு, அப்படியா? அதற்கு இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? கண்களிலே கண்ணீரோடு கூட சொல்லியிருப்பார். கண்களிலே கண்ணீரோடு கூட. முதல்ல எல்லாருக்கும் முன்பதாக, எல்லார் நடுவிலும் என்னை நிறுத்தி என்னை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் என்று சொன்ன அதே இயேசு என்னை பார்த்து சொன்னார். எல்லாருக்கும் முன்பதாக என்னை பார்த்து இயேசு பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னார். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நீங்க சொல்லியிருப்பீங்களா? 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு பாராட்ட எல்லாம் சொல்லியிருப்பீங்க. இந்த காரியத்தை அப்படியே எவ்வளவு மறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் மறைச்சிருப்பீங்க. நிச்சயமா நிச்சயமா. பேதுருவிடத்துல look at the transparency of Peter in his narration. அவருடைய ஒளிவு மறைவில்லாத அந்த காரியத்தை தன்னுடைய சீசனிடத்துல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் நடத்தி கொண்டிருக்கிற தன்னுடைய சீசனிடத்துல, மார்க்கும் இடத்துல பேதுரு தன்னை பார்த்து, இயேசு தன்னை பார்த்து அப்பா பின்னாலே போ சாத்தானே என்று சொன்னதை அவர் எழுதும்படிக்கு சொல்லுகிறார். எப்படி பேதுருவால இப்படி சொல்ல முடியும் தெரியுங்களா? எப்படி இப்படி சொல்ல முடிந்தது தெரியுமா? இயேசு தன்னை பாராட்டியதை ஏற்றுக்கொண்டது போலவே தன்னை கடிந்து கொண்டதையும் தன்னை திருத்தியதையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விசுவாச பிள்ளைகள், உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தன்னை பாராட்டியதை எப்படி பேதுருவால் ஏற்றுக்கொள்ள முடிந்ததோ அப்படியே தன்னை கடிந்து கொண்டதையும் தன்னை திட்டியதையும் தன்னை திருத்தியதையும் பேதுருவாலே ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அதனாலதான் மார்க்கத்தை அந்த காரியங்களை எழுதும்படிக்கு அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு விசுவாசிகள், நம்முடைய நிலைமை எப்படி தெரியுமா? இயேசு எப்போதுமே என்னை தேற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு எப்போதுமே என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே, வாக்குத்தத்தங்களை சொல்லி என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா தாங்கள் செய்கிற தவறுகளை, தாங்கள் பேசுகிற பேச்சுகளை சுட்டி காட்டவோ திருத்தவோ அவர் விரும்புகிறது இல்லை. அவர்கள் விரும்புகிறது இல்லை. இயேசு எப்பொழுதுமே தங்களை பாராட்டணும், தங்களை தாளாட்டணும், சீராட்டணும், ஆஸ்வதிக்கணும், அப்படியே அன்பாய் பேசணும், அப்படியே அன்பொழுக பேசணும். வேற எந்த மாதிரி கடினமான காரியங்களையும் சொல்லக்கூடாது. தாங்கள் செய்கிற தவறுகளை, தாங்கள் செய்கிற பாவங்களை, தாங்கள் செய்கிற கிரியைகளை எந்த விதத்திலும் சுட்டி காட்டவோ திருத்தவோ கூடாது என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு பாட்டு இருக்கு தெரியுங்களா? ரொம்ப நல்ல பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாயும் அவரே தந்தையும் அவரே, தாயும் அவரே தந்தையும் அவரே, தாளாட்டுவார் உன்னை சீராட்டுவார். சொல்லுங்க, தாளாட்டுவார் உன்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டான். தாளாட்டுவார் உன்னை
சீராட்டுவார். அப்படின்னா தெரியுமா? தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார். யார? உன்னை கண்டிக்க மாட்டார், உன்னை திருத்தவும் மாட்டார், உன்னை திட்டவும் மாட்டார், உன்னை ஏசவும் மாட்டார். மாறாக தாளாட்டுவார். என்ன செய்தாலும் உன்னை தாளாட்டுவார், உன்னை சீராட்டுவார். எங்கு போனாலும் உன்னை தாளாட்டுவார், உன்னை சீராட்டுவார். என்ன பாவம் செஞ்சாலும் சரி, ஆண்டவர் துக்கப்படுகிற என்ன காரியம் செய்தாலும் சரி, உன்னை இயேசு தாளாட்டுவார். ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அப்படித்தானே? ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. திருத்துவார், கண்டிப்பார். உயிருள்ள விசுவாசியா? விசுவாச பிள்ளைகள், உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு உயிர் இருக்குதா? சத்த விசுவாசியா? நீங்க உயிருள்ள விசுவாசின்னு சொன்னா, பாராட்டை பெற்றுக்கொள்ள விரும்புவதை போலவே திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பாராட்டை பெற்றுக்கொள்ள விரும்புவதை போலவே திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். உங்கள் சிந்தனையிலே, உங்கள் பேச்சிலே, உங்கள் கண்களிலே, உங்கள் சரீரத்திலே பாவத்திற்கும் அசுத்தத்திற்கும் இடம் கொடுக்கும் போதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சும்மா பார்த்து கொண்டே இருக்க மாட்டார். வாலிப தம்பி, வாலிப தங்கையே, பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்க மாட்டார். என்னைக்கு இயேசுவை ஏற்றீர்களோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். உங்கள் கண்களினாலே, உங்கள் பேச்சினாலே, உங்கள் கைகளினாலே, உங்கள் சரீரத்திலே, உங்கள் சிந்தையிலே அசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் இடம் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். உங்களை உணர்த்துவாரையானால், உங்களை திருத்துவாரையானால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராமன் சொல்வீங்களா? ஆமா, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர்களோடு கூட பேசுவாராக, கர்த்தர்களோடு கூட பேசுவாராக. ஆமாம், உங்க எரிச்சல் ஜெபத்தை எப்படி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது மாதிரி நீங்கள் எரிச்சல் படும்போது, நீங்கள் எல்லை மீறி ஆக்ரோஷப்படும் போது, ஒரு வேளை உங்களுடைய வெறுப்பை காட்டும் போது, உங்களுக்குள்ளாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். உங்களை உணர்த்த தான் செய்வார், உங்களை உணர்த்த தான் செய்வார், உங்களை கண்டிக்கத்தான் செய்வார், உங்களை திருத்தத்தான் செய்வார். ஆவியானவரோடு கூட பேசுவாராக, கர்த்தர்களோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து பேதுரு சொல்லுகிறான், கவனிங்க, அவர் இயேசு பேதுருவை பார்த்து, கவனிங்க, சீசர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. அப்படி சபையா இருக்குமேனால் ஒரு 12 பேரை ஸ்டேஜில் நான் ஏற்றிருப்பேன். இப்போ முடியாத சூழ்நிலைக்காக வருந்துகிறேன். 12 சீசர்கள் இருக்கிறாங்க. அந்த 12 சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறான். முதல்ல என்ன சொன்னார்? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா எனக்கு உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னார். இப்போ இயேசு அதே 12 சீசர்களில் இந்த பேதுருவை பார்த்து சொல்லுகிறான், பின்னாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, கெட் பிஹைண்ட் மீ சேட்டன். முன்னால் இருக்கிற பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார். பின்னாலே போ சாத்தானே, நீ மாம்சத்திற்கு ஏதுவான சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, கவனிங்க, அப்படின்னு சொல்லிட்டு பின்பு இயேசு ஜனங்களை பார்த்து, சிஷ்யர்களை பார்த்து அவர் சொல்லி முடித்த பின்பு இயேசு ஜனங்களை பார்த்து, இயேசு ஜனங்களை பார்த்து அவர் சொல்லி முடித்த பின்பு, மற்ற நேரங்கள் எல்லாம்
கூட்டத்தாரை பார்க்கும்போது இயேசு பேசுவார். இயேசு பேசுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். After talking with his disciples, Jesus turned to the crowd. கூட்டத்தை பார்த்து திரும்பினார். மற்ற நேரங்களெல்லாம் கூட்டத்தை பார்த்து திரும்பும்போது இயேசு கூட்டத்தாரை பார்த்து பேசுவார். ஆனால் இந்த சம்பவத்திலே கூட்டத்தாரை பார்த்து இயேசு பேசவில்லை. கூட்டத்தாரிடத்திலே ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். Jesus was not facing the crowd to speak something, rather he was facing the crowd to give an invitation. To give an invitation. 34வது வசனத்தை நான் உங்களுக்கு மூல பதத்திலிருந்து விளக்கி சொல்ல விரும்புகிறேன். வாசித்து பாருங்கள். மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து அவர் தமிழில் எப்படி இருக்குன்னா, பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து என்று சொல்லி, ஏற்கனவே தான் இயேசு அவரிடத்தில் அந்த சீஷர்களை அழைத்து கொண்டாரே. அவை இது தமிழிலே மொழிபெயர்ப்பு தெளிவாக இல்லை. மூல பதத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா, Jesus gives an invitation for them to join these 12 disciples. இயேசு பேதுருவை பார்த்து பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லிவிட்டு ஜனங்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார்? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் இந்த 12 சீஷர்களில் ஒருவராக அவர்களோடு கூட சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த 3 நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவன் இந்த 12 சீஷர்களோடு கூட சேர்ந்து கொள்ளலாம். ஒரு அழைப்பை கொடுக்கிறார். He gives an invitation to the crowd to come and join with these 12 disciples. ஏற்கனவே இந்த 12 சீஷர்களோடு கூட வந்து சேர்ந்து கொள்ள கூட்டத்தாரை பார்த்து ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 3 கண்டிஷன்ஸ் சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். இந்த காரியம் ஏற்கனவே சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே சீஷர்கள் அதை நிறைவேற்றி விட்டார்கள். ஆகவே சீஷர்களுக்கு இப்பொழுது இந்த அழைப்பு கொடுக்கவில்லை, கூட்டத்தாருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புன்னு சொன்னா, அவர்கள் வந்து இந்த 12 பேர் சீஷர்களோடு கூட சேர்ந்து கொள்ளும்படிக்கான ஒரு அழைப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏற்கனவே இந்த அழைப்பு மத்தேயுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தார். டாக்ஸ் கலெக்டர் சுங்கச்சாவடியில் உட்கார்ந்திருந்தார். மத்தேயு சுங்கச்சாவடியில் உட்கார்ந்திருந்தார். வரி வசூலித்துக் கொண்டிருந்தார். அப்படியே ரைட் ரசீது கொடுப்பார், வாங்கி கல்லாவில் போடுவார், அப்படியே எழுதுவார், ரசீது கொடுப்பார், அதை வாங்கி கல்லாவில் போடுவார், எழுதுவார், ரசீது கொடுப்பார். சுங்கச்சாவடியிலே அவர் உட்கார்ந்து அவர் பணத்தை வாங்கி கல்லாவிலே போட்டு ரசீது கொடுத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இயேசு அந்த பூத்துக்கு வரார், சுங்கச்சாவடிக்கு வரார். அந்த கவுண்டர்கிட்ட வந்து நிற்கிறான். அந்த கவுண்டர்கிட்ட வந்தோடனே மத்தேயு அவரை பார்த்து சொல்லுகிறார், அப்படின்றார், காசு கொடு, ரசீது கொடுக்கிறேன்னு சொல்லி இயேசுவை பார்த்து அப்படின்னு காசு தீர்வை வாங்க கேட்கும்போது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. அவ்வளவுதான் பாருங்க. அப்படியே கல்லாவில் இருக்கிற காசு அதை கணக்கு பார்த்து ஒப்படைச்சிட்டு என்னுடைய மேனேஜர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வரேன் ஆண்டவரே, அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. இன்னும் சில ரசீதுகள் கொடுக்கப்படவில்லை ஆண்டவரே, அந்த ரசீதுகள்லாம் நான் கொடுத்துட்டு நான் வரேன் ஆண்டவரே, இன்னைக்கு வேலையை கணக்கு முடிச்சுட்டு நான் வரேன் ஆண்டவரே, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை பாருங்க. அப்படியே இயேசுவை அவர் பின்பற்ற, அப்படியே வேதம் சொல்லுகிறது. வாசித்து பார்க்கலாமா இந்த வார்த்தைகளே? இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார்.
அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அவ்வளவுதான். வேற ஒரு காரியமும் அங்கு சொல்லப்படவில்லை. பாருங்க, ஒரு காரியம் சொல்லப்படவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு காரியம் சொல்லப்படவில்லை. பேதுருவும் யோவானும் அந்திரேயாவும் யாக்கோபும் அன்னைக்கு நிறைய மீனை பிடிச்சாங்க. வலை நிறைய மீன். அவை எல்லாவற்றையும் கடற்கரையில கொண்டு வந்தாங்க. அப்படியே கூடை கூடையாய் மீன்களை நிரப்பினார்கள். அப்படியே வந்து அந்த மீன்கள் எல்லாம் அப்படியே மொத்தத்துக்கு வாங்கிட்டு போறதுக்கு ஆட்கள் வந்திருக்கிறாங்க. மொத்தத்திற்கு ஆட்கள் வாங்கிட்டு போறதுக்கு வந்திருக்கிறாங்க. இவர்கள் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். இயேசு இவர்களை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைக்கிறார். யோவானும் யாக்கோபும் அந்திரேயாவும் அப்படியே அன்றைக்கு பிடித்த மீன்களை விற்ற காசுகளை எண்ணுவதற்கு முன்பதாக, அன்றைக்கு சம்பாதித்த சம்பாத்தியம் எவ்வளவு என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டு இயேசுவை அவர்கள் பின் சென்றார்கள். இன்றைக்கு ஜீசஸ் is looking for anyone, everyone who does these three things and follow him. இந்த மூன்று நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்ளவும் இந்த மூன்று நிபந்தனைகளையும் கைக்கொள்ளவும் தக்க ஒருவனையோ அல்லது எல்லாரையுமோ கர்த்தர் இந்த நாளிலே தேடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு தான் சொன்னேன், இந்த செய்தி நடந்து கொண்டிருக்கும் போதோ அல்லது முடிவிலோ பெனியல் திருச்சபை விசுவாச பிள்ளைகள் மீ டூ என்று சொல்லி நீங்கள் எழுத வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நானும் வருகிறேன் என்று சொல்லி உங்கள் இயேசு உங்களுக்கு கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் முகாந்திரம் அதை நீங்கள் பதிவு செய்ய நான் உங்களை அழைக்கிறேன். உங்களை பார்த்து இயேசு இந்த மூன்று நிபந்தனைகளையும் சொல்லி என்னை பின்பற்ற வருவாயா என்று சொல்லி அவர் அழைக்கிறார். மூன்று காரியங்கள். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, முதல் காரியம் என்ன கண்டிஷன், முதல் நிபந்தனை என்னன்னு சொன்னா, you have to give up your selfish ways. Number one, you have to give up your selfish ways. உங்கள் சுய வழிகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும். உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாரா? உங்கள் சுய வழிகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும். ரைட்? ஆமாம், எனக்கு சில சுய வழிகள் உண்டு. You have some your own plans. உங்களுக்கென்று சில சொந்த திட்டங்களை, சுய திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கென்று சில சுய விருப்பங்கள் உங்களுக்கு உண்டு. If you want to go this way, God says to go that way. இந்த வழியாக போக நீங்கள் விரும்பினால் அந்த வழியாக போகும்படிக்கு கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய வழிகளோடு கூட உங்கள் வழிகளை, when you compare your ways with God's ways, தேவனுடைய வழிகளோடு கூட உங்கள் வழிகளை ஒப்பிடும் போது உங்கள் வழிகள் சுயநலமானவர்கள் என்பதை தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒத்துக்கொள்ள முடியும். Will you give up your own plans? நீங்கள் உங்கள் சுய திட்டங்களை விட்டுவிட நீங்கள் மனதாயிருக்கிறீர்களா? இயேசு சீசர்களை விட்டு ஜனங்களை பார்த்து, கூட்டத்தாரை பார்த்து, உங்களில் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் இந்த காரியங்களை செய்யும்படிக்கு ஒப்பு கொடுத்து இந்த 12 சீசர்களோடு கூட சேர கடவன் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். அவள் செய்த, எப்படி மத்தேயு செய்தாரோ, மார்க்கும் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் செய்தாரோ, அதை போலவே நீங்களும் செய்யும்படிக்கு சுய வழிகளை
விட்டுவிட வேண்டும். சுய வழிகளை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, இயேசு கூட்டத்தாரை பார்த்து சீசன் ஆவதற்கு இரண்டாவது நிபந்தனை. முதலாவது நிபந்தனை, you have to give up your own selfish ways. உங்கள் சுய வழிகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும். சீசன் ஆவதற்கான இரண்டாவது வழி, you have to take up your cross. ஆழமான வார்த்தை அது, ஆழமான வார்த்தை. விசுவாச பிள்ளைகள் உங்களை பார்த்து இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே பதிக்க நான் விரும்பி நான் செபித்து வந்திருக்கிறேன். Take up your cross. You have to take up your cross. நீங்கள் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் சிலுவையை, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, நீங்கள் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு. உடனே சிலர் ரொம்ப நூதனமான சீசர்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். சபைக்கு வரும்போது பெரிய சிலுவையை அப்படியே தூக்கிட்டே வருவாங்க, சுமந்து கொண்டு வருவாங்க. ஆரம்ப நாட்களில் 80களிலே நான் பார்த்துருக்கிறேன். மரச்சிலுவையை அப்படியே சுமந்து கொண்டே சபைக்கு வரும்போது அவர் சிலுவையை சுமந்துக்கிட்டு வராராம். சில பெரிய மர சிலுவையை அப்படியே மார்பில் அணிந்து கொண்டு, என்னையா இவ்வளோ பெரிய சிலுவை போட்டுக்கன்னா, சிலுவை நான் அனுதினமும் சுமந்து கொண்டு இருக்கிறேன். அடாடாடாடா, வெள்ளியிலோ மரத்திலோ மட்டையிலோ சிலுவையை செய்து சுமந்து கொண்டு வருவதை பற்றி இயேசு, அதுவல்ல சீசனாவதற்கான தகுதி, சீசனாவதற்கான நிபந்தனை அதுவல்ல. அவனே நேர்த்தம், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, ஜீசஸ், ஆர் யூ சேயிங், ஆர் யூ ஷூர்? Do you want us to die for you? நாங்கள் சாக வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரா? நாங்கள் சாக வேண்டுமா? அதான் கேள்வி, அதான் அர்த்தம். நாங்கள் சாக வேண்டும். தன் சிலுவை எடுத்து, சிலுவையே ஒருத்தன் தூக்குனாலே அவன் சாக போகிறான்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? ஒருவன் சிலுவையை தூக்கிட்டாலே சீக்கிரத்தில் அவன் சிலுவையில் அறையப்பட போகிறான்னு சொல்லி அர்த்தம். ஒருவன் சிலுவையில் அறையப்பட போகிறான் என்று சொன்னாலே அவன் சீக்கிரத்திலே அவன் சாக போகிறான், அவன் மரணம் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்லி அர்த்தம். சொல்றது புரியுதா? சிலுவையை சுமப்பது, எடுப்பது என்றாலே மரிக்க போவது, சாவது என்பது அர்த்தம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்று சொன்னாலே, கர்த்தர் ஸ்தோத்திரம், இது ஒரு உருவமான வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, சன், டாட்டர், ஐ எம் லிட்ரலி ஐ எம் கோயிங் டு டை ஃபார் யூ. எழுத்தின்படியே மகனே, மகளே, உனக்காக நான் மரிக்க போகிறேன், உனக்காக நான் மரிக்க போகிறேன். தன் சிலுவையை, உன் சிலுவையை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சொல்வது, நீ மரிப்பதற்கு அடையாளமான காரியத்தை செய்ய வேண்டும். Figuratively you have to die. சொல்றது புரியுதா? சிலுவை எடுத்துக்கொண்டு என்று சொன்னாலே மரிப்பதற்கு ஏதுவான, சாவதற்கு ஏதுவான ஒன்றை நீ செய்ய வேண்டும். I want you to die for your will. உங்கள் சுய சித்தத்திற்கு நீங்கள் சாக வேண்டும். உங்கள் சுய திட்டங்களுக்கு நீ சாக வேண்டும், சாக வேண்டும். உங்கள் விருப்பங்களுக்கு, சுய விருப்பங்களுக்கு நீ சாக வேண்டும். You have to die for your will. You have to die for your plans. You have to die for your ambitions. உடைய ஆசை இச்சைகளுக்கு நீ சாக வேண்டும். ஆமாம். ஆராதனை நேரத்தில் வேதத்தை வாசிக்கும் போது, நல்லா ஜெபிக்கும் போது, அப்படியே ஆண்டவரை பின்பற்றுகிறேன்கிற ஒரு நிச்சயமும் உணர்வும் நமக்கு அப்படியே அதிகமாய்
நமக்கு உண்டாயிருக்கும். சொல்றது உங்களுக்கு புரியுதா? மெல்ல ஊசி குத்துற மாதிரி சொல்ல விரும்புகிறேன். மனம் திறந்து, இருதயத்தை திறந்து இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க, தேவ பிரசனத்தை உணரத்தக்கதான சூழ்நிலைகளிலே நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று நீங்கள் உணர முடியும். ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்யும்போது, நீங்கள் அந்த காரியத்தை செய்யும்போது, நீங்கள் அந்த காரியத்திற்கு இடம் கொடுக்கும்போது, நீங்கள் இந்த செயலை நீங்கள் செய்யும்போது, ஆண்டவரை பின்பற்றுகிறேன்கிற உணர முடியாத அந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் இருப்பதை அறிய முடியும். பச்சையா சொல்றேனே, பாவம் செய்யும்போது, பாவம் அது என்ன வேணா இப்படி வேணாலும் எடுத்துங்க, நீ ஒரு பாவ காரியம் ஒன்றை நீ செய்யும்போது தேவனை பின்பற்றுகிறேன் என்று உணர முடியாத சூழ்நிலை அது. அந்த சூழ்நிலையில உன் சிலுவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையில செய்கிற அந்த காரியத்திற்கு நீ மறிக்க வேண்டும். அதான் என்னை பின்பற்றணும்னு சொன்னா உன் சிலுவையை, மத்தேயு சொல்லும்போது சொல்லுகிறான், ஒருவனை என் பின்பற்ற விரும்பினால் அவன் அனுதினமும் சிலுவை. போன வருஷம் பாவத்திற்கு மரித்தேன், அந்த ஆசை இச்சைகளுக்கு மரித்தேன், அந்த அருவருப்புகளுக்கு மரித்தேன். ஆனா இப்போ அனுதினமும் ஆமாம். நீ ஒரு காரியத்தை செய்யும் போது அல்லது ஒரு காரியத்தை செய்ய துவங்கும் போது, லிசன் கேர்ஃபுல்லி, ஒரு காரியத்தை செய்யும் போது அல்லது ஒரு காரியத்தை செய்ய துவங்கும் போது, நான் இந்த காரியத்திலே நான் இயேசுவை பின்பற்றவில்லை என்பதை எப்போ உணர்கிறாயோ, நினைக்கிறீர்களோ, அப்பயே அந்த காரியத்தை செய்வதற்கு நீங்கள் சாக வேண்டும். அந்த ஆசைக்கு நீங்கள் சாக வேண்டும். அந்த எண்ணத்திற்கு நீங்கள் சாக வேண்டும். அந்த காரியத்தை செய்ய நினைக்கும் அந்த எண்ணத்திற்கு, அந்த செயலுக்கு நீங்கள் சாக வேண்டும். அதுதான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்பதற்கான அர்த்தம். It means job or me. Take up your cross. வேலையா நானா என்று வரும்போது சிலுவை எடுத்துக்கொள். உன் சிலுவை எடுத்துக்கொள். அந்த நபரோடு கூட உள்ள உறவா நானா? கர்த்தரோடு கூட பேசுவாராக. அந்த நபரோடு கூட உள்ள உறவா, மகளே மகனே அல்லது நானா என்று வரும்போது, டேக் அப் யுவர் கிராஸ், உன் சிலுவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நட்பா அல்லது நானா என்று வரும்போது உன் சிலுவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னுடைய அந்த விருப்பமா அல்லது நானா என வரும்போது உன் சிலுவை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய வரட்டு கௌரவமா வைராக்கியமா நானா என்று வரும்போது அந்த வைராக்கியத்திற்கு உங்கள் சிலுவை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் உண்டாயிருக்கிற அந்த இனம் புரியாத விருப்பா கசப்பா அல்லது நானா என்று வரும்போது உங்கள் சிலுவை எடுத்துக்கொள்ளுங்கள். டேக் அப் யுவர் கிராஸ். எனக்கு சீசனா இருக்குமே வேண்டுமையானால், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் விருத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்பர் 1, உங்கள் சுய வழிகளை நீங்கள் விட்டுவிட வேண்டும். You have to give up your selfish ways. உங்கள் சுய வழிகளை விட்டுவிட வேண்டும். இரண்டாவது, சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். You have to take up your cross. உங்கள் சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, என்னை பின்பற்ற வேண்டும். You have to follow me. Listen carefully. நான் சொல்றதை கவனிங்கள். You have to follow me. என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும். சொல்லுங்கள், என்னை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவேன். பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பர் தாங்க. பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பர் தான். இயேசுவை பின்பற்றுவேன் நான்,
ரொம்ப கண்ணீர் மல்க பாடலாம், சேர்ந்து நீங்களும் பாடலாம். ஆனா அர்த்தத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னை பின்பற்ற வேண்டும். யூ ஹாவ் டு ஃபாலோ மீ. அந்த நாட்களில், இயேசு வாழ்ந்த அந்த நாட்களிலே கார் கிடையாது, சைக்கிள் கிடையாது, பைக்கு கிடையாது, பஸ்ஸு கிடையாது, ஏரோப்ளேன் கிடையாது, ட்ரெயின் கிடையாது. வசதி உள்ளவர்கள் ஒரு கழுதையில் 2 பேர் ஏறலாம். சரி, ஒரு கழுதையில் இப்போ பைக்கில் 4 பேர் ஏறுற மாதிரி ஒரு கழுதையில் 4 பேர் ஏற முடியுமாங்க? ஒரு கழுதை 4 பேர் ஏற முடியுமா? அந்த 4 பேர் ஏறினா அந்த கழுதை ஊர் போய் சேருமா? அப்போ ஒருத்தருக்கு 2 பேருக்குன்னா ஒரு கழுதை என்ன செய்வாங்க? அப்படியே கழுதை மேலே மனைவியை பிள்ளைகளை ஏற்றி வைத்துட்டு நடத்தி கழுதையை கூட்டிகிட்டு போவார். கழுதையை கூட்டிகிட்டு போவார். எங்கேயாச்சும் கழுதை படுத்துக்கிச்சுன்னா கழுதைக்கு தீவனம் வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சு மறுபடியும் கூட்டிகிட்டு போவாங்க. அவ்வளோதான், அவ்வளோதான் அவ்வளோதான் போக்குவரத்து சாதனம். அப்போ மற்றபடி எல்லாமே வாக்கிங் 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 வாக்கிங், கால்நடையாகவே நடப்பதை தவிர வேறு சாத்தியம் கிடையாது. ஆமாம், நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு இடத்துல இயேசு வந்தார். ஏதோ வரி செலுத்த ஒருவர் வருகிறார்னு சொல்லி இயேசுவிடத்திலே காசு வாங்குவதற்காக கையை நீட்டினாள். இயேசு அவரை பார்த்து அப்படியே ஒரு பார்வை பார்த்து அப்படியே ஜீசஸ் என்னை ஃபாலோ மீனார். அவ்வளோதான், என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அப்படியே அந்த கவுண்டர்லேருந்து மத்தேயு எழுந்து அப்படியே இயேசுவுக்கு பின்னால் போயிட்டார். இயேசுவுக்கு பின்னால் போயிட்டார். இயேசுக்கு பின்னால சிஸ்டர்கள் கூட இருக்கிற சிஸ்டர்களை பார்த்து இப்போ மத்தேயு கேட்கிறார், எங்க போகிறோம்? நம்ம எங்க போகிறோம்? வேர் ஆர் வி கோயிங்? சிஸ்டர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியாது, தெரியாது, தெரியாது. இயேசுவோடு கூட சிஸ்டர்கள் பின்பற்றினார்கள். ஆனா எங்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் ஒண்ணுமே தெரியாது. எங்க தங்க போகிறோம் ஒன்றும் தெரியாது. எங்க சாப்பிட போகிறோம் ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்ப ரோபோட் மாதிரி போனாங்களா? எஸ், அப்படிதான், ரோபோட் மாதிரி அவர்கள் போனாங்க. போன வாரம் கூட சிஸ்டர்கள் சொல்லுகிறாங்க, போன வாரம் கூட இயேசு எங்கள் எல்லாரையும் போட்டில் ஏற்றி அக்கறைக்கு போகணுன்னு சொன்னார். நாங்கள் எல்லாரும் போட்டில் ஏறி உட்காந்து அக்கறைக்கு போனோம். சரி, எங்கோ அங்கே பெரிய ஏதாச்சும் மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிடுவார் போல இருக்கு. ஏதாவது யாராவது ஒரு வீட்டில், பரிசைன் வீட்டில், பாவி வீட்டில் ஏதாச்சும் விருந்து ரெடியாக இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு அப்படியே தண்ணி கூட குடிக்காம, ஏன் தெரியுமா? தண்ணி குடிச்சா வயிறு நிறைஞ்சிரும். தண்ணி கூட குடிக்காம அங்கே போய் மீனும் மட்டனும் சாப்பிட்றதுக்காக அப்படியே ஆசையா அக்கறைக்கு போனா அங்கே நிர்வாணமா அசுத்தாவி பிடித்த மனிதன் ஒருவன் எதிர்கொண்டு வருகிறான். என்னடா அது, மட்டன் பிரியாணி சிக்கன் 65 எதிர்பார்த்து இந்த இடத்துக்கு வந்தா நிர்வாணமா அசுத்தாவி பிடித்து, அதுவும் 6000 ஆவிகள் பிடித்த இந்த மனுஷன் எதிர்கொண்டு வருகிறானே. இயேசு அந்த அசுத்தாவி பிடித்த மனிதனின் பார்த்து அந்த அசுத்த ஆவிகளை அவனிடத்தில் துரத்தினார். துரத்தின பிறகு வாங்க போகலான்ட்டு மறுபடியும் போட்டில் ஏறி இக்கரைக்கு வந்துட்டாங்க. இக்கரைக்கு வந்துட்டாங்க. எதுக்கு அக்கறைக்கு போனோம்? சிக்கன் 65 மட்டன் பிரியாணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அசுத்தாவி பிடிச்சு அந்த மனுஷனை பார்த்துட்டு அதுக்காகவே அக்கறைக்கு போனோம். ஒருத்தம் கூட மூச்சு விடலை. என்ன ஆண்டவரே, இதுக்காகத்தான் இவ்வளோ சிரமப்பட்டு அக்கிரமிக்கு போனோமா? கிடையாது. நோ கொஸ்டின். இயேசுவை பின்பற்றுதல் என்பது கேள்வி ஒன்றும் கேட்காத ஒரு நடக்கை. உங்க வாழ்க்கையிலே நான் சொல்ல சாரி, இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு நான் வருத்தப்படுகிறேன். உங்க வாழ்க்கையிலே நன்மையான ஒரு காரியம் நடக்கும்போது
உங்க வாழ்க்கையிலே சந்தோஷமான ஒரு காரியம் நடக்கும்போது காரணம் கேட்டிருக்கீங்களா? காரணம் கேட்டீங்களா? ஏன் இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சது? ஏன் இந்த நன்மையான காரியம் எனக்கு கிடைச்சது? என்னைக்காச்சும் காரணத்தை நீங்கள் தேடி இருக்கிறீர்களா? காரணத்தை ஆண்டுபடுத்த கேட்டு இருக்கிறீங்களா? ஆனால் விரும்பாத ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கை நடக்கும்போது, துக்ககரமான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கை நடக்கும்போது நீங்கள் காரணத்தை தேடுகிறீர்கள், காரணத்தை நாடுகிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு பதிலும் சொல்லப்படுவதில்லை. நோ ஆன்சர் will be given to you. இயேசுவை பின்பற்றுதல் என்றால் என்ன? எந்த ஒரு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் வராது. பின்பற்ற சம்மதமா? பின்பற்ற ஆயத்தமா? பின்பற்ற சம்மதமா? ஒருவன் இந்த விதமாய் என்னை பின்பற்ற விரும்பினாள், அவன் எழுந்து வந்து இந்த 12 சீஷர்களில் ஒருவரோடு கூட சேர்ந்து கொள்ளலாம். இயேசு கூட்டத்தாரை பார்த்து இந்த அழைப்பை அவர் கொடுக்கிறார். இந்த அழைப்பை அவர் கொடுக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் போபாலிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அருமையான கிளைமேட், தண்ணி சொட்ட சொட்ட சொட்ட, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தண்ணி சொட்ட சொட்ட கிடைக்கும். விசுவாசிகள் வந்து காணிக்கையாய் கொடுத்து விடுவார்கள். நல்ல ஒரு ஆஸ்வாதமான ஒரு ஊழியம், நல்ல காணிக்கை. விசுவாசிகள் ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் வேலை செய்தவர்கள். BHEL, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட். போனஸ் உண்டு, நல்ல சம்பளம் உண்டு. நல்ல திருமணமாகாத நாட்களிலே கத்தர் விசுவாசிகள் மூலமாய் கத்தர் அபாரமாய் என்னை ஆஸ்வதித்தார், போஷித்தார். ஒரு நாளிலே கத்தர் என்னை பார்த்து you go to ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொன்னார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் என்று சொன்னார். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் என்று சொன்னார். காரணம் நான் கேட்கல. இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறேன் தெரியுமா? பாஸ்டருக்கு என்ன கார் வச்சிருக்கிறாரு, பாஸ்டருக்கு என்ன நல்ல நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், நல்ல வீடு கிடையாதுங்க, கிடையாது. அன்றைக்கு என்னை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போக சொல்லும் போது ஏன் கேள்வி கேட்கல. I followed him. I followed him. எவ்வளவு வருத்தம், எவ்வளவு ஆதங்கம். அந்த விசுவாசிகள் எவ்வளவாய் அழுதார்கள் தெரியுமா? எவ்வளவாய் அழுதார்கள் தெரியுமா? உண்மையாக எனக்கு போபால் ஊழியத்தை விட்டுவிட மனது இல்லை. ஆனா I followed him. I followed him. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வாதமாய் அபார விதத்தில் ஆஸ்வதித்தார். ஆனா அந்த ஊழியத்தை விட்டுவிட்டு இங்கே வரும்படிக்கு நான் நடத்தப்பட்ட பொழுது அந்த விசுவாசிகள் எல்லாம் அழுதார்கள். 6 மாசம் வரைக்கும் பார்ப்போம், இல்லைன்னா நாங்கள் வேற சபைக்கு போயிருவோம் பாஸ்டர் என்று சொல்லி மிரட்டவும் செய்தார்கள். அந்த அருமையான விசுவாசிகளை விட்டு வருவதற்கு எனக்கு மனசு இல்லை. காசுன்னு கேட்க மாட்டேன், காணிக்கைன்னு கேட்க மாட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கூட்டம் நடத்தப்பட வேண்டுமேனால் அந்த கூட்டம் நடத்தப்படுவதற்கு 5000 ரூபாய் பட்ஜெட் தேவை என்றால் காசு கேட்க மாட்டேன். ஆனா விசுவாசிகள் எனக்கு தருகிற பணம் 7000 இருந்தது. 5000 இருக்காது, 7000க்கு மேலே இருக்கும். போதும், இனிமேல் யாரும் தர வேண்டாம் என்று சொல்லி சபையிலே அநேக முறை அறிவித்திருக்கிறேன். பரிசுத்த ஆவிக்கு முன்பதாய் சாட்சியாய் சொல்லுகிறேன். இனிமே யாரும் காணிக்கை தர வேண்டாம், போதும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறேன். அதை விட்டு விட்டு நான் இங்கே வர வேண்டுமேனால் காரணம் கர்த்தர்ட்ட கேட்கலங்க. காரணம் கர்த்தர்ட்ட கேட்கல. I followed Jesus. இயேசுவை பின்பற்றினேன். பாஸ்டமாவுக்கு சரீரத்தில் வியாதி என்று வந்த பொழுது வெளியே ஒன்றையும் காட்டிக்கல. ஆனால் என் ரூமில் அழுது இருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு சுகம் கொடுத்துருக்கிறேன். ஆண்டவரே, அற்புதம் செஞ்சிருக்கு ஆண்டவரே. பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காண்பா என்று சொல்லி சொன்னீர் ஆண்டவரே. ஆனால் 6 மாசத்துல தான், 6 மாசத்துக்குள்ளார செத்து போயிடுவாங்கன்ற ஒரு நிலைமையில ஒரு வியாதி என்றால் ஆண்டவரே
ஏன் ஏன் கேள்வியே கேட்கல, கேள்வியே கேட்கல. வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டேன், வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்தேன். ஏன் அப்படி செய்தீர்? பரிசுத்தாவியானவர் சாட்சி. I followed him. இயேசுவை பின்பற்றினேன். என்னுடைய திருமண வாழ்க்கையில் இருளான நாட்கள் அநேகம். அந்த நாட்களிலே சில நேரங்களிலே விருப்பம் கசப்பும் நிறைந்த சூழ்நிலைகளிலே நான் காரணம் கேட்கல, நான் காரணம் கேட்கல. I simply followed Jesus. Simply followed Jesus. இன்றைக்கு விசுவாசிகள் நிறைய பேர் நீங்க இருக்கிறீங்க. உங்களை பார்த்து ஒரு சத்தியம் உண்மை சொல்ல விரும்புகிறேன். உங்களில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, சந்தேகம் கிடையாது. நீங்கள் எல்லாம் தங்கமான விசுவாசிகள் தான். ஆனால் சீசர்கள் அல்ல, சீசர்கள் அல்ல, சீசர்கள் அல்ல. விசுவாசிகள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சீசர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இன்னும் உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எந்த பாவத்தை செய்கிறீர்களோ அதே பாவத்தை இன்றைக்கும் விரும்பி செய்கிறீர்கள். அந்த ஆசை இச்சைகளுக்கு மறிக்கும் ஒரு தீர்மானம் உங்களிடத்தில் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உள்ளவர்களாக இருக்கிறோ அதே சுவாபம் இன்றும் தொடர்கிறது. அதே மூர்க்கம், அதே வைராக்கியம், அதே மன்னிக்காத பண்பை, அதே ஏமாற்றும் அந்த சுவாபம் எல்லாரும் ஏமாற்றுகிறது. அதே திருடு, அதே விபச்சாரம், அதே வேசித்தனம், அதே காமம், அதே அசுத்தம் இன்னும் தொடர்கிறதே, இன்னும் தொடர்கிறதே. செய்துவிட்டு செய்துவிட்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறீர்களே. சீசன் இல்லை என்றுகிறேன். நீங்கள் விசுவாசிகள் உண்மைதான், ஆனால் சீசர்கள் இல்லை, சீசர்கள் இல்லை. அதே அதே அன்னைக்கு இருந்த அதே மாம்ச அதே காரியங்கள், இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அப்படியே பொங்குகிற ஒரு நடக்கை. சீசன் ஆகவில்லை என்று சொல்லுகிறேன். கர்த்தர் அவருடைய 12 சிஷ்யர்களில் இன்னும் ஒருவனாக உங்களில் யாரேனும் இணைந்து கொள்ள விரும்பினால் அவன் தன்னைத்தான் தன் சுய வழிகளுக்கு வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எதற்கெல்லாம் மரிக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் அவன் மரிக்க ஆயத்தமாகிற ஒருவனாக, காரணம் கேட்காமல் என்ன வந்தாலும் நான் அவரை பின்தொடர்வேன், என்ன நேரிட்டாலும் நான் அவரை பின்தொடர்வேன். என் வாழ்க்கையிலே என்னோடு கூட இருக்கிற எல்லாரும் என்னை விட்டு மறைந்து போனாலும் நான் கடைசி வரை உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவரே. காரணம் ஏன் என்று இடத்தில் காரணம் கேட்காமல் உம்மை நான் பின்பற்றுவேன் ஆண்டவரே. சென்னையில் ஒரு போதகர், 2 பிள்ளைகள். மூத்த மகள் 12th படித்துக் கொண்டிருக்கிறாள். 2வது மகள் 9th ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருக்கிறாள். 2 பிள்ளைகளும் அபிஷேகம் பெற்றவர்கள். 2 பிள்ளைகளும் கீபோர்டு வாசிப்பார்கள். 2 பிள்ளைகளும் நன்றாய் ஆராதனை நடத்துவார்கள். அதிலும் மூத்த மகள் பெண்கள் கூட்டத்தை மிகவும் அழகாய் அபிஷேக கூட்டங்கள் நடத்துவார். அந்த போதகர் வெளி ஊழியங்களுக்கு, கன்வென்ஷன்களுக்கு போய் சேர்வார். அவர் கன்வென்ஷனுக்கு போய் வந்த ஒரு நாளிலே வீட்டிற்குள் நுழையும் போது அவருடைய மனைவி சொன்னார்கள், இன்றைக்கு உங்க மூத்த மக தான் பெண்கள் கூட்டம் நடத்தினார், நிறைய பெண்கள் அபிஷேகம் பெற்றார்கள், ரொம்ப 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 ஆவியானுடைய ஊற்றப்படுதல் ரொம்ப அற்புதமா இருந்தது என்று சொன்னார். நான் அவளை காலையில் இப்போ ரொம்ப டயர்டா இருக்குது, காலையிலே அவளை பார்த்து
அவளுக்கு ஒரு பரிசு தருவேன் என்று சொன்னார். படுக்க போய்விட்டார். அந்த பெண் 12th எக்ஸாம் நெருங்கி கொண்டிருந்த நாட்களிலே பரீட்சைக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தாள். காலையிலே அவள் எழுந்து ஸ்டவ்வை பற்ற வைத்து படிப்பதற்கு முன்பதாக ஒரு டீ போட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்லி, அருந்த வேண்டும் என்று சொல்லி ஸ்டவ்வை பற்ற வைத்து டீயை அவள் ஆயத்தம் பண்ணினாள். ஸ்டவ்வில் கெரசின் மண்ணெண்ணை தீர்ந்து போய்விட்டது. அவை கெரசினை எடுத்து எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஸ்டவ்வில் கெரசினை ஊற்றினாள். அந்த ஸ்டவ் வெடித்து விட்டது. அவள் நைட்டி முழுவதும் தீ பரவி விட்டது. அவள் அழுது கொண்டு கதறிக்கொண்டு நேரே அப்பா படுத்திருக்கிற அந்த ரூம் கதவை தட்டுகிற, டாடி 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 சொல்லுகிறார். நல்ல அசந்து தூங்கி கொண்டிருக்கிற, ஊழியத்தை முடித்து விட்டு தூங்கி கொண்ட தகப்பன் என்ன சத்தம் என்று சொல்லி அவருக்கு புரியாமல் கதவை திறந்தாள். தனக்கு முன்னே எரிந்து கொண்டிருக்கிற தன்னுடைய மகளை பார்த்தார். மூத்தவளா இளையவளா என்று தெரியவில்லை. ஓடி வந்து அப்பாவை கட்டி கொண்டாள். மேலே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஃபேன் ஓட்டத்தின் முத்தமாய் அவள் முழுக்க தீ பரவி அப்பாவுடைய கண்களுக்கு முன்பதாகவே அவள் சடலமாகிவிட்டாள். அடக்க முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பாஸ்டர் சொல்லிட்டார், இனிமே புல்பிட்டில் ஏற மாட்டேன், எனக்கு அதுக்கு மனசு இல்லைன்னு சொன்னார். சபையில் உள்ள மூப்பர்கள் ஆராதனை நடத்தினார்கள். பல வாரங்கள் தொடர்ந்தது. ஆண்டவருக்கு ஊழியம் தானே செய்தேன். என் மகன் இன்னைக்கு கர்த்தருக்கு ஊழியம் தானே செய்தான். அநேகர் அபிஷேகத்திற்குள்ளாக நடத்தினான். என்ன பாவம் செய்தான்? நான் என்ன பாவம் செய்தேன்? என் மகளுக்கு இப்படிப்பட்ட அகோர விபத்து. ஆண்டவர் சொன்னார் ஒரு நாளிலே, மகனே, என்ன நடந்தாலும் என்னை பின்பற்றுவேன் என்று சொல்லி சொன்னா இல்லையா? நீ என்னை மறுதலித்து விடுவாயோ, என்னை மறந்து விடுவாயோ? கர்த்தர் அவரோடு கூட பேசின பொழுது அவருடைய இருதயம் உடைந்து விட்டது. அவர் எழுந்து அழுது கொண்டே வந்து நேரே அந்த புல்பிட்டில் ஏறி, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கேள்வி கேட்காமல் நான் பின்பற்றுவேன். ஆண்டவரே, நீர் என்னுடைய ஆண்டவர், நான் பின்பற்றுவேன். நேரமில்லை, சுருக்கமாய் விடுத்து விட்டேன். எனக்கு அருமையான சகோதரா, வாலிப பிள்ளைகளே, பெரியவர்களே, விசுவாச பிள்ளைகளே, ஒருவனை என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த 3 தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு சம்மதம் உண்டானால், விசுவாசியாகிய உங்களை பார்த்து இந்த நாளிலே கர்த்தர் சிசராகும்படிக்கு, இதுவரைக்கும் எத்தனையோ வருடங்கள் விசுவாசிகளாகவே வாழ்ந்து விட்டீர்கள், இன்றைக்கு உங்களை சீசர்களாக்கும்படிக்கு கர்த்தர் அழைப்பை கொடுக்கிறார். அப்படியானால் நீங்கள் எழுந்து என்னுடைய இந்த 12 சீசர்களோடு கூட ஒருவராக நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களில் யாராகிலும் உண்டா? இயேசுவின் அழைப்பை ஏற்று அவருக்கு சீசனாகும்படிக்கு உங்களில் யாருக்கேனும் இருதயத்தின் ஆழத்திலே நான் வருகிறேன் என்கிற ஒரு எண்ணம் உண்டாயிருக்கிறதா? அப்படியானால் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தமிழிலே நானும் வருகிறேன் என்று சொல்லி பதிவு செய்யுங்கள். உங்கள் பெயரோடு கூட ஆங்கிலம் என்றால் மீ டூ என்று சொல்லி பதிவு செய்யுங்கள். உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை முழுமைக்கும் மரண பரியந்தம் இந்த சத்தியம் மறக்கக்கூடாததாய், உயிருள்ளதாய் உங்கள் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நாம் செபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, வார்த்தைகள் மூலமாய் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசி இருக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்பட நான் செபிக்கிறேன். பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன்.
தேவைகளை சந்திப்பீராக. பலகீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. எல்லா வாதைகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்வீராக. உடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் நீட்டப்பட, உடைய ரத்தத்தின் பாதுகாப்பு உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க நான் ஜெபிக்கிறேன். யெகோவா ஈரே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஒருவராயிலும் குறைவுபடாதபடிக்கு உடைய பிள்ளைகளை போஷிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமாய் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.